ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முத்துஸ் கிச்சன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. இதுக்கு நான் இட்லி மாவு அரைக்கிறப்பவே அரிசி தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம், ஸ்வீட் எடுத்து காமிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, தேங்காய், முறுக்கு புழிகிற அச்சில் இந்த மாதிரி 3 இல்லை 4 அச்சு இது ஹோல்ஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி, 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதை நல்லா இன்னொன்று கொதிக்கணும், இந்த பதத்துக்கு கொதிக்கணும். இதில் அச்சில் போட்டு அங்கங்கே புழிஞ்சு விடுங்க. அது தானாக வெந்த மேலே வரணும். இப்போ பாருங்கள், இதை நான் சிம்மில் வச்சுட்டு தான் வேக வைக்கிறேன். தானாக நம்ம போட்ட அரிசி மாவெல்லாம் வெந்து மேலே வந்து நிற்கிது பாருங்கள். இதுதான் பதம். அந்த வெந்த மாவெல்லாம் நம்ம தனியாக கலெக்ட் பண்ணணும். இப்போது இங்கே உள்ளே வெந்துட்டுருக்கு. இதில் நான் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணுறேன். எடுத்து காமிக்கணுன்றதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்க்குறேன், ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இப்போது குக்கரில் திரண்டு வந்த மாவை தனியாக நம்ம வெந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ சேருங்க. ரொம்ப சிம்மில் வச்சுட்டு வெல்லத்தை ஆட் பண்ணுங்கள். வெல்லம் போட்டு 15 நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சு அதை நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. அதோட 1 கப் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். டேஸ்டான சூடான பால் கொழுக்கட்டை ரெடி. இதில் அரிசி, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. நியூ ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய்.